இந்த சாப்டரில் ட்ரேடிங், இன்வெஸ்டிங், கேம்லிங் இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேம்லிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவல் பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேராசையை கொண்டு வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூலிமா வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஆள் அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னு உடனே ஸ்டாக் மார்க்கெட்டால் தான் நான் ஏமாந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ இவங்களாம் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஒரு மோசமான இடமா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கேம்லிங்கா அப்படின்றத பார்ப்போம். மக்கள் பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கேம்லிங்னும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாவே வந்து கண்டிப்பாக பணத்தை இழந்துருவாங்கன்னு சொல்கிறது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மோர் தென் 10 இயர்ஸாக வந்து இருக்கேன். கண்டிப்பாக நானுமே வந்து இனிஷியல் டேஸில் ஒரு 60,000 to 70,000 என்னோட பணத்தை வந்து இழந்திருக்கேன். ஆனால் அதுதான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் நான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய லேர்னிங். அதுலேருந்து இப்போ வரையும் நான் வந்து என்னோட ஓன் மணியை லாஸ் ஆனதில் ப்ராஃபிட்டில் எனக்கு ஒரு சில லாஸ் வந்திருக்கு. என்னோட ஓன் மணியை நான் லாஸ் பண்ணதே கிடையாது. என்னோட ஓன் மணியை நான் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இதை பற்றி பேசவும் முடியாது. அப்போனா இந்த இடத்துல ஒரு நார்மல் பர்சனாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாவே கேம்லிங் இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பணத்தை இழந்திருக்கேன், நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்கள். நீங்கள் எதனால் பணத்தை இழந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் லேர்ன் பண்ணி இழந்திருக்கவே மாட்டார். அவர் சும்மா வந்து கேம்லிங் மாதிரி ஒரு பணத்தை போட்டு ஓகே இந்த ஸ்டாக் மேலே போகும், இந்த ஸ்டாக் கீழே வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு கேம்லிங்காக தான் பார்த்துருப்பாரு. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்டிங் அப்படின்றத பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இன்வெஸ்டிங்னா என்ன? ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிங் அப்படின்றது வெறும் லேண்டு இல்லைனா கோல்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ கடந்த ஒரு 50-60 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் அப்படின்னா ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. பேப்பர் அசெட்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன். அது மூலமா எனக்கு ஒரு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கிடைக்குது. அந்த அப்ரிஷியேஷன் தான் எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ். ஸோ இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து நடக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பேப்பர் மூலிமா இல்லை டிஜிட்டலில் ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம பை பண்ணுறோம். ஆனால் ஸ்டாக்ஸை வெறும் நீங்கள் நம்பர்ஸாக, அதாவது வெறும் ப்ரைஸு ஸ்டாக்ஸாக மட்டும் பார்க்காம அந்த ஸ்டாக்குக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ்க்கு உயிருள்ள மனிதர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை புரியாமல் தான் ஜஸ்ட் வந்து ஸ்டாக்கு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு ப்ரைஸ் ரிலேட்டட் ஆகிட்டு இருக்கு, இது வந்து ஒரு அல்காரிதம் அப்படின்ற மனநிலையை மட்டும் தான் பல பேர் வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலுமே அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டலுக்கு தேவையானது அந்த ஸ்டாக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பின்னாடி உயிருள்ள மனிதர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கால் சஸ்டெயின் பண்ணி இயர்னிங்ஸ் கொடுக்கறதுனால, அதாவது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் சஸ்டெயினபிளாக ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஷார்ட் டேர்மில் என்ன வேணால் நடக்கலாம். இந்தியாவோட எக்கனாமி கீழே போகலாம், இல்லை கோவிட் மாதிரியான இன்னொரு சுச்சுவேஷன் வரலாம், இல்லை அப்படின்னா யூஎஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார் மாதிரியான சுச்சுவேஷன்லையும் ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயத்தினால ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஷார்ட் டேர்மில் நம்மளால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இதே லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கு நமக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ இதனால் நான் புரிஞ்சிக்க வேண்டியது, எப்படி ஒரு லேண்ட்லேயோ இல்லை கோல்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் இல்லையா, அந்த லேண்டு இல்லைனா கோல்டை டெய்லியுமே போயிட்டு நான் வந்து செக் பண்ண மாட்டேன் வளர்ந்துருச்சான்னு. அதே மாதிரி ஸ்டாக்கையும் வந்து நல்ல ஸ்டாக்கை நீங்கள் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை போயிட்டு நீங்கள் டெய்லி செக் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இனி யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டு கேம்லிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து ட்ரேடிங் அப்படின்றதும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும் ஷார்ட் டேர்மில். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஷார்ட் டேர்மில் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு லேண்டை கூட ஷார்ட் டேர்மில் வாங்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months to 1 year ஒரு லேண்டை வாங்கி ரீசேல் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போயிடுச்சுன்னா அதுவுமே வந்து ட்ரேடிங் தான். ஸோ எந்த ஒரு அசெட் கிளாஸ்லையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லியுமே வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இன்ட்ராடே கூட வந்து பண்ணலாம், இல்லை வீக்ஸ்லேயோ இல்லை மந்த்ஸ்லேயோ வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ண முடியும். இதே வந்து லேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 1 to 2 years அப்படி டைம் பீரியடில் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்த வந்து பை பண்ணி செல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு அசெட் கேட்டகரியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட் டேர்ம்லையும் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ட்ரேடிங். இந்த ஒரு இடத்துலையுமே இந்த ட்ரேடிங்குமே கேம்லிங் கிடையாது. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க, இன்ட்ராடே கூட வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ன்றது வரும். ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. F&O வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் வரும். நான் F&O பண்ணது கிடையாது, நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் அதை பெஸ்ட்டாக பண்ணி மார்க்கெட்டில் ஒரு 1 to 5% வந்து பீப்புள் வந்து ஜெயிச்சிருக்காங்க.
அதை வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடாது. 95% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நான் திருப்பி சொன்ன மாதிரி இன்ட்ராடே F&O இந்த மாதிரியான விஷயத்தை நான் ட்ரை பண்ணது கிடையாது. கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் விஷயத்தை தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இஸ் ரியலி குட் அண்ட் பெஸ்ட். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டுமே வந்து இப்போ கேம்லிங்கா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கேம்லிங் அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு ஹார்ஸ் ரேஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா சீட்டாட்டம் கூட எடுத்துக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு குதிரை மேலே வந்து பந்தயம் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த குதிரை வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தான் அது ஜெயிக்கிறதுக்கும் இல்லைனா தோக்கிறதுக்கும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு சிலர் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து அந்த மாதிரி கேம்லிங்காக வந்து யோசிப்பாங்க. ஸ்டாக் என்ன பண்ணுது, என்ன பிஸ்னஸில் இருக்காங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணாமல் அந்த ஸ்டாக்கை வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கு கீழே விழுந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து மோசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ஸ் ரேஸோ இல்லை அப்படின்னா ஒரு சீட்டாட்டம் மாதிரி கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்குக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. So stock market is not a gambling, it's pure business. If you understand the stock market, definitely you can make money. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படித்து புரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் நீங்கள் ஒரு பெரிய வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக செபி வந்து ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்டாட்ஸை வந்து பாருங்கள். F&O ட்ரேட் பண்ணுற பல பேர் வந்து அவங்களோட பணத்தை இழந்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் அவங்களோட பணத்தை இழந்துட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளோ பில்லியன் அப்படின்றத பாருங்கள். இந்திய மதிப்பின்படி 750 மில்லியன் அளவுக்கு வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரீட்டைலரோட பணம் தான். ஸோ நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா புத்திசாலித்தனமாக யோசிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் F&O பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன்.